நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. போதுண்டா, இது போதும். உன் மேல பாசம் வச்சிருக்கிற பெரியவங்க வடிக்கிறது கண்ணீர் இல்லடா, ரத்தம். அது ஒரு நாள் உனக்கு புரியும். வெரி குட். பரவாயில்லையே, உன்னை பாராட்டுறேன். நான் சொன்னபடி நடந்துகிட்டியே. சிந்தாமணி, ஏய் கத்தாத. நந்தினியை யாரும் இந்த அளவுக்கு அவமானப்படுத்தினதில்ல. அழுதுகிட்டே போறாளே, உள்ள பாசமா? அடி பாவி, என் மேல அன்பு வச்சிருக்குங்க எல்லாரையும் என்கிட்ட இருந்து பிரிக்கிறியே, நீ நல்லா இருப்பியா? வேண்டாம், இத்தனை பேரை பிரிக்க வேண்டாம். காயத்ரி மட்டும் பிரிச்சா போதும். செய்யட்டுமா? வேண்டாம். இத பாருடா, இனிமே நீ எந்த பக்கம் போனாலும் நஷ்டம் உனக்குதான். இந்த சிந்தாமணி யாருன்னு இப்ப புரியுதா? ஜாக்கிரதை. நந்தினி, 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 என்னம்மா? நந்தினி, ஏன் அழறீங்க? உடம்பு சரியில்லையா? நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? டாக்டர் கிட்ட உடம்புக்கு தம்மா மருந்து இருக்கும், மனசுக்கு இருக்காது. என்ன சொல்றீங்க? எத்தனையோ எதிரிகளை என்னால சமாளிக்க முடிஞ்சது. ஆனா பாசத்தினால நான் வாங்கின அடிகள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஏமா? ஏ சக்தி ஏதோ பேசிட்டாளா? இல்லம்மா, சக்தி இனிமேல் எப்பவுமே அப்படி பேச மாட்டான். ஏன்னா அவளும் வாழ்க்கையில நிறைய அடி வாங்கிட்டா. அடுத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்கிற பக்குவம் அவளுக்கு வந்துருச்சு. இனிமே அவளால யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. வேற யாரால பிரச்சனை? யாரு பேச மாட்டாங்கன்னு நினைச்சனும், யார் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தனோ அவங்க கிட்ட இருந்து எனக்கு அடி விழுந்துருச்சு. ஜானிக்குமா, என்ன சொல்றீங்க? அங்கிளும் ஜெயந்தியும் இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆசிரமத்துல தங்கி இருக்காங்க. இதுக்கு காரணம் ஆனந்த்னு சொன்னப்போ அதை நான் நம்பல. நியாயம் கேட்க போனேன், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க போனேன். ஆனா அவமானப்பட்டு வந்துட்டேன். என்னைக்குமே பேசாத ஆனந்த் இன்னைக்கு பேசிட்டான். என் எதிரில நிக்க கூட பயப்படுறவன் இன்னைக்கு என்ன தூக்கி எறிஞ்சிட்டான். ஜானகிமா,
அப்படியா? நம்ப முடியலையே. என்னாலையும் நம்ப முடியலையம்மா. ஆனந்த் ஏன் புள்ள, என்ன உயிரா நினைக்கிறவன், அவன் இப்படி பேசிட்டானே. அவன் இப்ப இருக்கிற சூழ்நிலையில யார் மனசையும் நோகடிக்க மாட்டான். ஆனா என்ன சொல்றீங்க? ஆனந்த் வழக்கமா இப்படி எல்லாம் பண்றவன் இல்லம்மா. ஜெயந்தி அங்கிளும் ஆசிரமத்துக்கு போயிட்டாங்களேன்னு நான் அந்த பையன்கிட்ட நியாயம் கேட்க போனேன். ஆனா என்னாச்சோ என்னமோ தெரியல, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டான். அங்க இந்த அம்மா நடந்தது. நான் செத்த அப்புறம் கொல்லி போட வேண்டிய புள்ள இப்ப உயிரோட இருக்கும் போதே என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டான். நந்தினி, அவசரப்படாதீங்க. ஆனந்த் மனசார இப்படி பேசியிருக்க மாட்டாரு. மனசுல இருக்கிறதானேமா வார்த்தையா வெளியில வரும். இல்லம்மா, பேச வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கலாம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படிமா பொறுமையா இருக்க முடியும்? யார் மேல எல்லாம் நான் பாசம் வைக்கிறேனோ அவங்க எல்லாரும் என்ன உதறி தள்ளிட்டு போறாங்க. அப்படி நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்? அந்த கடவுளுக்கு என் மேல இறக்கமே இல்லையா? இப்படி துரத்தி துரத்தி என்னைய சோதிச்சா நான் என்ன பண்ணுவேன்? இனிமே வார்த்தைகளை தாக்குற சக்தி எனக்கு இல்லம்மா. உடம்புலயே தெம்பல, நந்தினி, மனசுல நந்தினி, நந்தினி, ஐயோ, நந்தினி, அழாதீங்க. நந்தினி, நந்தினி, ஐயோ, முத்து, முத்து, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா, சீக்கிரம் வா. நந்தினி, நந்தினி. கதவு தரங்க. நான் சார பார்க்கணும். பார்க்க முடியாது. இல்லப்பா, நான் அவரை அர்ஜென்டா பார்க்கணும். கொஞ்சம் சொல்லுப்பா, தயவு செஞ்சு. நீங்க இங்கே இருங்க. ம். ஜானகி, இன்னைக்கு நான் உன்னை வர சொல்லலையே, ஏன் வந்த? வரவேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு அனுமதி இல்லாம நீ வந்தேன்னா அது எல்லாருக்கும் ஆபத்து. உன்னை பின்தொடர்ந்து வந்து யாராவது என்ன தெரிஞ்சுக்கிட்டா நாம போட்ட திட்டமெல்லாம் வீணாயிடும். வந்த விஷயம் என்ன சொல்லு. ஆனந்த் திடீர்னு மாறிட்டான். தெரியும், பாசமா இருந்த திருப்பதியையும் ஜெயந்தியையும் வீட்டை விட்டு விரட்டிட்டான். இப்போ அவங்க 2 பேரும் ஆசிரமத்தில் இருக்காங்க. நியாயம் கேட்க போன நந்தினிய அவமானப்படுத்திட்டான், அதானே? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி? எனக்கு எல்லாமே தெரியும் ஜானகி, ஆனா என்னதான் யாருக்கும் தெரியாது. தான் சுமக்கலைன்னாலும் ஆனந்த் மேல உயிரே வச்சிருக்கா நந்தினி. ஆனா ஆனந்த் இப்படி அலட்சியப்படுத்தினது நந்தினியால பொறுத்துக்க முடியல. செத்த பிறகு நெஞ்சில வைக்க வேண்டிய நெருப்ப இப்பயே வச்சுட்டான்னு நந்தினி அழறா. ஆனா ஆனந்த் மனசார இப்படி செஞ்சிருக்க மாட்டான். அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதுதான் ஜானகி உண்மை. அதை கண்டுபிடிக்கணும். தெருவில் கடந்த என்ன உறவுகளுக்கு அறிமுகப்படுத்தி மாளிகையில் உட்கார வச்சது அந்த நந்தினி.
நந்தினிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தெரியும். நந்தினிக்கு வேதனைன்னு வந்தா அதை போக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதனால தான் நான் உங்களை தேடி வந்தேன். ஆனந்த் எதனால இப்படி நடந்துக்கிறான்னு கண்டுபிடிச்சு நந்தினியும் ஜெயந்தியும் இந்த குழப்பத்திலேருந்து விடுபடணும். அது நாளைக்கே நடக்கணும்னு எதிர்பார்க்காத. அது தானா நடக்கும். நான் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு ஜாக்கிரதையா இரு. பொறுமை இருந்தா வெற்றி தானா தேடி வரும். நான் வரேன். சார். இவங்களை அழைச்சிட்டு போ. எஸ் சார். வாங்க. வாட்ச்மேன், வாட்ச்மேன், கதவை தர. வாங்கம்மா. தாத்தா முடிச்சிருக்காரா, தூங்கிட்டாரா? முடிச்சுதான் இருக்காரு. சரி. தாத்தா. என்னம்மா சக்தி, ராத்திரி நேரத்துல தனியா ஓடி வர, என்ன விஷயம்? இல்ல தாத்தா, அம்மா உடம்பு சரியில்லையா, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்களா, வேலைக்கார வந்து சொன்னா. என்னம்மா சொல்ற? ஆமா தாத்தா, இப்ப என் மாமியார் தான் அம்மாக்கு துணையா இருக்காங்க. டாக்டருக்கு தகவல் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் தான் இங்க ஓடி வரேன். கங்கா அங்க இல்லையாம்மா? இல்ல, கங்கா தாத்தா வெளியில போயிருக்காரு. தாத்தா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மாக்கு ஏற்கனவே ஒரு கிட்னில ப்ராப்ளம். சரிம்மா, நந்தினி அதிர்ச்சி அடைகிற மாதிரி ஏதாவது நடந்ததா? எனக்கு தெரியல தாத்தா, உங்களை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் சித்தியை பார்க்க போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? அப்படின்னா அங்கதாம்மா ஏதோ நடந்திருக்கும். ஆமா தாத்தா, அப்படிதான் நினைக்கிறேன். உங்க 2 பேரையும் ஆனந்த் அவமானப்படுத்துற மாதிரி அம்மாவையும் அவமானப்படுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனந்த் ஒருவேளை அவசரப்பட்டுட்டானா? தாத்தா, ஆனந்த் ஏன் இப்படி பண்றாரு? பெரியவங்களெல்லாம் ஏன் இப்படி அவமானப்படுத்துறாரு? இதெல்லாம் நியாயமா? அவர் ஏன் அப்படி மாறி போயிட்டாரோ? இல்லம்மா, என்ன நடந்தாலும் அவன் நந்தினி தப்பா பேச மாட்டாமா. இல்ல தாத்தா, அங்க ஏதோ நடந்திருக்கு. பாச வச்சவங்களை தூக்கி எறிஞ்சு பேசினா யாரால தான் தாங்க முடியும்? அதனாலதான் அம்மா அப்படி ஆயிட்டாங்க. தாத்தா, அம்மாக்கு எதுவும் ஆயிடாதே. ஒன்னும் நடக்காதுமா, நீ பயப்படாத, நான் உன் கூட வரேன். ஏய், ஜாக்கிரதையா பாத்துக்கனே, வாமா. டாக்டர், எப்படி இருக்கு? வாங்க சொல்றேன். டாக்டர், என்னாச்சு? நோய் உடம்புல இருந்தா குணப்படுத்துறது சுலபம். ஆனா அவங்க மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு யார் பேசுவாங்களோ அவங்கள வர சொல்லுங்க. அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டும். ட்ரீட்மெண்ட்டும் தேவைன்னா பண்ணிக்கலாம். நீங்களும் பக்கத்துல இருங்க. மறுபடியும் தேவைன்னா நான் வரேன். நந்தினி எப்படி இருக்க? ஆனந்த் நந்தினி அவமானப்படுத்தினத அவங்களால தாங்கிக்க முடியல. அவங்க படுத்த படுக்கையா இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். அவனை பெத்த பிள்ளையா நினைச்சாங்க. அவன் திடீர்னு மாறிட்டதால அந்த அதிர்ச்சியை தாங்கிக்கிற சக்தி அவங்க மனசுக்கு இல்ல. ஆமா, சக்தி எங்க? சக்தி வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா.
நீங்க போய் அவளை சமாதானப்படுத்துங்க. நான் நந்தினியை பார்க்கறேன். சரி. நந்தினி, நம்ம மாமா வந்திருக்கம்மா. கண்ணை திறந்து பாருமா. அடாதம்மா. அம்மா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். ஒரு முக்கியமான விஷயம்தாம்மா. கேட்கிற மனநிலையில நீ இருக்கில்ல? ஏம்மா, ஆனந்த் உன்னை அவமானப்படுத்திட்டான் தானே நீ இப்படி ஆயிட்ட? ஆனந்த் எந்த மாதிரி சூழ்நிலையில உங்ககிட்ட நடந்துக்கிட்டான்னு உனக்கு தெரியாதுமா. அம்மா, நம்ம யாருமே எதிர்பாராத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஆனந்த் மாட்டிக்கிட்டு இருக்கான். முதல்ல அவன் நடவடிக்கையில மாற்றம் தெரிஞ்ச உடனே நானும் கோவப்பட்டேன். ஆனா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு என் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த சூழ்நிலையில ஆனந்த் என்கிட்ட தனியா வந்து ஒரு உண்மையை சொன்னாமா. என்ன சொன்னான் தெரியுமா? தாத்தா, என்னப்பா, எல்லாரோடையும் சண்டை போட்டு முடிச்சாச்சு. இப்ப என்ன தேடி வந்திருக்கிய? நான் யார்கிட்டயும் சண்டை போடுற எண்ணமும் இல்ல, அப்படிப்பட்ட மனுஷனும் இல்ல. இதை நீ என்ன நம்ப சொல்றியா? என்ன சொல்றீங்க தாத்தா? ஜெயந்தி மருந்தை மாத்தி கொடுத்துட்டு அவ கூட சண்டை போட்டிருக்க. வெந்நீர் போட்டப்ப ஷாக் அடிச்சதும் அவளை கண்ணா பண்ணு திட்டிருக்க. இதை பாருப்பா, காயத்ரி உனக்கு மனைவிதான். எங்க எல்லாரையும் விட உனக்கு அவ மேல அக்கறை உண்டு. நான் அதை மறுக்கல. ஆனா ஜெயந்தி யாரு? அவளை பெத்த தாய். அவளுக்கு அவ மேல அக்கறை இல்லைன்னு நினைக்கிறியா? சொல்லு பாப்போம். காயத்ரிக்கு இனிமே வீட்டுல பாதுகாப்பே இல்லைன்னு சொன்னிய. ஜெயந்தியோட மனசு என்ன பாடுபட்டதுன்னு தெரியுமா? ஒரு பெத்த தாய இந்த அளவுக்கு யாரும் அவமானப்படுத்த முடியாதுடா. ஆனந்த், நந்தினிய பெத்த தாயா நினைக்கிறேன். எங்க எல்லார் மேலயும் உயிரையும் வச்சிருக்க. வாழற காலத்துல நல்லது செஞ்சுட்டு போகணும்னு துடிக்கிற. இப்படிப்பட்ட நீயா ஜெயந்திய கண்ணீர் விட வச்ச? இத பாருடா, நீ மனசார செய்யலன்னு எனக்கு தெரியும். ஏதோ ஒரு கட்டாயத்துல தான் இப்படி நடந்துகிட்டு இருக்க. உண்மைதானே தாத்தா? ஆனந்த், எதுவா இருந்தாலும் உண்மையை என்கிட்ட சொல்லுடா. நான் உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். என்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் சிந்தாமணி கைக்கு போயிடுச்சு. நான் சீக்கிரம் அந்த உலகத்தை விட்டு போக போறேன்னு சிந்தாமணிக்கு தெரிஞ்சு போச்சு தாத்தா. சஞ்சய் தன்னை விட்டு போனதுனால அந்த சிந்தாமணிக்கு வெறி அதிகமாயிடுச்சு. இந்த நேரம் பார்த்து என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிடுச்சு. இதை துருப்பு சீட்டா வச்சு அவ விளையாட தொடங்கியிருக்கா. எப்படிடா?